சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராம 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 ராமா. ஜெய் ஸ்ரீராம். ராமநாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல்ல இன்னைக்கு ராமரை பத்தியும் ராம பக்தனான ஹனுமனை பத்தியும் தான் ஒரு பகிர்வு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். ராம பக்த ஹனுமான், ராமநாமத்தோட மகிமையே பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. அதே மாதிரி ராம பக்த ஹனுமனுடைய மகிமை என்ன, ஹனுமருக்கு நம்ம சில விஷயங்கள் பண்றோம், அதற்கான தாத்பரியங்கள் என்ன அப்படின்றதும் பெரியவா சொல்லியிருக்கா. பொதுவா நம்ம ஹனுமர் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்திருப்பா. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி அதை மாலையா தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம வடமாலை சாற்றுவது அப்படின்றது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம். நம்ம தென்னிந்தியாவில இந்த பக்கம் பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் கோவில்ல எல்லா சன்னதிகளையும் வடமாலை சாத்திருப்பா. வட இந்தியா நார்த் சைடு போனேன்னா ஜிலேபி ஜாங்கிரி அதை தான் மாலையா ஆஞ்சநேயருக்கு சாத்திருப்பா. நிறைய கோவில்கள்ல சன்னதிகள்ல இதுதான் இருக்கும். இது எதுக்காக பண்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுக்கு பெரியவா விளக்கம் சொல்லியிருக்கா. அந்த விளக்கத்தை தான் நான் படிச்சு தெரிஞ்சின்ற ஒரு விளக்கத்தை இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் பகிர போறேன். வடநாட்டிலேருந்து ஒரு அன்பர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். பெரியவாளோட அத்தியந்த பக்தர் தரிசனம் பண்ண வந்திருக்கச்சு கண்குளிர ரொம்ப ஆத்மார்த்தமா பெரியவாளை நிறைய நேரம் நின்று பார்த்து நன்னா தரிசனம் பண்ணிட்டார். தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அப்படியே நின்றுட்டு பெரியவாளையே பார்த்துட்டு இருந்தார். பெரியவா என்ன பண்ணா, என்னத்துக்கு இங்கேயே நின்று ரொம்ப நாள் என்னையே பார்த்துட்டு இருக்கப்பா, உனக்கு ஏதோ மனசுல சந்தேகம் இருக்கு, என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற, அது என்னன்றத சொல்ல, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பெரியவா. நீ இதை தான் சந்தேகம் கேட்க போற, இதுதான் விளக்கம், இதை நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்கு, அவர் வாயிலேருந்து அந்த சந்தேகம் வரணும் ஒன்றும், அதனால உனக்கு என்ன டவுட் இருக்கோ கேளு, நான் அதை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொன்னா பெரியவா. இந்த அன்பர் என்ன பண்ணார், ஆமா பெரியவா, எனக்கு மனசுல ஒரு டவுட் இருக்கு, ஆஞ்சநேய சுவாமியை பத்தி ஒரு டவுட் இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு இது இருந்துட்டே இருக்கு, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், ஆனா யாருக்குமே சரியா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்க போறேன், ரொம்ப பீடிகை எல்லாம் போடாத, உனக்கு என்ன டவுட் அதை மட்டும் கேளு அப்படின்னா பெரியவா. இங்க தமிழ்நாட்டுல ஆஞ்சநேயர் சன்னதிகள்ல ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துறா. ஆனா நான் வசிக்கிற வட இந்தியாவில் நார்த் சைட்ல பார்த்தேன்னா ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி ஜாங்கிரி இந்த மாதிரி மாலை சாத்துறா. இது என்ன காரணம், எதுக்காக ஆஞ்சநேயருக்கு இப்படி ஒரு வித்தியாசம், ஏன் இந்த மாதிரி வித்தியாசப்படணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் பெரியவா. ஆஞ்சநேய மூர்த்தி எல்லா இடமும் சர்வவியாபி, எல்லா இடமும் இருக்கவர் தானே, அப்ப எல்லா சன்னதிகளையும் ஒரே மாதிரி தானே பண்ணணும், ஏன் இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். அப்ப பெரியவா அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா. பொதுவா ஆத்துல குழந்தைகள் அழறது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவா, அம்மா இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஆத்துக்கு வாசலுக்கு கூட்டிட்டு போய், அங்க பாத்தியா நிலா பாத்தியா, அம்புலி மாமா பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒருவா சாதம் ஓட்டுவா. சிலு சிலுன்னு காத்து வருது, ஒருவா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிதான் அந்த குழந்தைக்கு சாதம் ஓட்டுவா. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் குழந்தையா இருக்கறச்ச அவர் ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும் போது வானத்துல அப்படியே ஒரு சிவந்த பழம் மாதிரி சக்கச்சவேல்னு ஜிவு ஜிவு ஜிவுன்னு சூரிய பகவானை பார்த்தார். குழந்தை தானே, இது பிரபஞ்சம், இது சூரிய பகவான், அவர் சந்திரதேவன், அதெல்லாம் அவருக்கு தெரியல. அங்க என்னமோ ரொம்ப பளபள பளபளான்னு இருக்கே, ஏதோ பழம் மாதிரி இருக்கே, எங்க அம்மா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, நம்ம போய் அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தோணிடுது. வாயு புத்திரன் தானே, அது சூரியன் கிட்ட போகக்கூடாதுன்னா அவருக்கு தோணலை. இந்த க்ஷணம் எனக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாதான் ஆச்சேன்னு ஒரு பிடிவாதம். வாயுபுத்திரன் எவ்வளவு வேகமா பறப்பார், உடனே நேரம் அப்படியே பறந்தார், சூரியனை நோக்கி போனார், அந்த பழத்தை சாப்பிட்டே தீர்வேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு கிளம்பி போனார். அந்த நேரத்துல ராகு கிரகம் சூரியனை பிடிச்சு சூரிய கிரகணம் ஏற்படுத்துறதுக்காக போயிட்டு இருக்கார். இந்த பக்கம் ஆஞ்சநேயர், அந்த பக்கம் ராகு கிரகம். ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன், அவரோட வேகத்தை யாராலையுமே மீற முடியாது, ராகுதேவனால மீற முடியல. ஆஞ்சநேயரை விட வேகமா போக பார்த்தார், முடியல, தோத்து போயிட்டார்.
ஆஞ்சநேயர் அந்த சூரியனை பிடிக்கிறதுக்காக போனார். அது சூரிய பகவான் அப்படின்றது தெரிஞ்சுட்ட ராகு கிரகம் பிடிக்க வர்றதையும் தடுத்து நிறுத்திட்டார். அப்போ இந்த ஒரு நிகழ்வோட விளைவா ராகு பகவான் என்ன பண்ணார், ஆஞ்சநேயர்கிட்ட, அஞ்சனை புத்திரா, நீங்க வாயு புத்திரர், சூரியனை பிடிக்கிறதுக்கு நீங்க வரேள், கிரகணத்தை உண்டு பண்றதுக்காக நான் வந்தேன், ஆனா நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். உங்களோட அனுகிரகம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆஞ்சநேயர் என்ன அப்படின்னும் போது ராகு கிரகம் சொல்றார், பக்தர்கள், உங்களுடைய பக்தர்கள், அன்பர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிரீத்தியான உளுந்து தானியத்துல உருண்டையா ஒரு பண்டம் பண்ணி உங்களுக்கு அது மாலையா சாற்றும் போது ராகு கிரகம் அவளை பீடிக்காது. ராகு கிரகத்தினால என்ன தோஷங்கள் வருமோ அது எல்லாமே அவளுக்கு நிவர்த்தி ஆயிடும், அந்த தோஷங்கள் அவளை தாக்காது அப்படின்னு ராகு கிரகம் ஆஞ்சநேயருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியின் காரணமாகத்தான் ஆஞ்சநேயர் சன்னதியில வடமாலை சாத்துறோம். அதுவும் ஆஞ்சநேயருக்கு எப்படி வடமாலை சாத்துறோம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உகந்த தானியமான உளுந்து. அப்ப ராகு என்ன சொல்றார், என்னோட உருவம் போலவே உருண்டையா வட்டமா மாலையா கோத்து போடும்போது அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம வடமாலை சாத்தி போடுறோம். இப்போ இங்க தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா உப்பு ஏற்றுமதி ரொம்ப ஜாஸ்தி. அதனால மிளகு உப்பு காரமா ஆஞ்சநேயருக்கு இங்க வடமாலை. ஆனா வட இந்தியாவில் பார்த்தா கரும்பு விளைச்சல் ரொம்ப அமோகமா இருக்கும், சர்க்கரை அங்க நிறைய கிடைக்கும். அதனாலதான் அங்க ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி, ஜாங்கிரி இந்த மாதிரி மாலையா சாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னாலாம், உப்புல மாலை சாத்தினா என்ன, சர்க்கரையில மாலை சாத்தினா என்ன, ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்தணும். அதனால ராகு தோஷம் நீங்கணும், நமக்கு வேண்டியது அதுதானே, உப்பா இருந்தா என்ன, சர்க்கரையா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடி மாதிரி சிரிச்சாலாம் பெரியவா. அப்பதான் எல்லாருக்கும் இந்த வடமாலை எதற்கு சாத்துறோம், வடமாலை சாத்துறோம் பிரார்த்தனை பண்ணிட்டு வடமாலை சாத்தினா அதற்கான பலன் என்ன, அப்போ நம்ம ஜாதகத்துல ராகு தோஷம், ராகு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றத பெரியவா சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு அன்பரை வடநாட்டுல இருந்து வர வச்சு அவர் மனசுல சந்தேகத்தை உண்டாக்கி அதன் மூலமா எல்லாருக்கும் தெளியப்படுத்தி இதனோட மகிமையும் ராம பக்தனான ஆஞ்சநேயரோட மகிமையும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா பெரியவா. நிறைய விஷயங்கள், வெற்றிலை மாலை ஏன் சாத்துறோம், ஸ்ரீராம ஜெயம் சொன்னா என்ன பலன், எழுதினா எத்தனைக்கு எத்தனை பலன், இது எல்லாமே பெரியவா சொல்லியிருக்கா. ஆக்சுவலா பெரியவா சுவாமிநாதனா இருக்கச்ச அவ அம்மா சொன்னா சுவாமிநாதனுக்கு, எந்த நேரமும் ராம நாமத்தை விடாம சொல்லிண்டே இரு சுவாமிநாதா, ராமநாமம் உன்னை எல்லா நேரத்திலையும் வழி நடத்தும் அப்படின்னு அவ அம்மா சொல்லியிருக்கா. அவர் இங்கேருந்து கலவைக்கு போறச்ச கூட அவர் ராமராமன் சொல்லிட்டே தான் போனார். அந்த ஒரு தாரக மந்திரத்தை தான் பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கா, எப்பவுமே ராம 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 சொல்லிட்டே இருங்கோ, எத்தனை தெய்வத்தை வணங்கி பூஜை ஹோமம் பண்றதை காட்டிலும் ஒரு ராமநாமம் சொன்னா அத்தனை பலனும் கிடைக்கும் அப்படின்னு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தினசரி ராமநாமம் சொல்லி பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.